தமிழக அமைச்சரவையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த முறை நடக்கும் அப்படின்ற தகவல்களை வழங்கியிருக்கீங்க. நம்முடைய பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். கோட்டீஸ்வரன், முதலமைச்சருடைய அமெரிக்க பயணத்திற்கு முன்பாகவே இந்த மாற்றம், குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகே ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. இந்த மாற்றம் பெரிய அளவிலான மாற்றமாக இருக்கும். இன்னும் சொல்லணும்னா உள்ளாட்சி தேர்தல் வருது, சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகணும், துறைகள் மாற்றப்படும் அப்படின்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன இதில்? வணக்கம். நெறியாளருக்கு இப்ப காலையில இந்த செய்தி ரொம்ப நாளா ஒரு பேசு பொருளாக இருந்தது. அதாவது அமைச்சரவையில் மாற்றமா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படுமா, அதாவது துணை முதலமைச்சர் ஆவாரா, இல்ல அவர் உள்ளாட்சித்துறைக்கு அமைச்சர் ஆவாரா அப்படின்ற அந்த ஒரு பேசல் பொருள் கூடவே அமைச்சர் பதவிகள் பறிக்கப்படுங்க. ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் கூட்டத்துல யாருன்னா சரியா பர்ஃபார்ம் பண்ணல, கட்சி வேலைகளை சரியா செய்யலாம், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். கவுன்சிலர்கள் யாருன்னா சரியா இல்லைன்னா கூட அவர்கள் மீது கூட நடவடிக்கை எடுக்கணும். அந்த அளவுக்கு ஃபுல்லா கட்சியை பார்க்கணும், நான் கட்டுக்கோப்பா பார்ப்பேன், அமெரிக்கால இருந்து உங்களை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது நீட்சியாக இன்றைக்கு காலையில வரக்கூடிய செய்திகள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேருக்கு பதவி மாற்றம்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ திமுக தலைமையை பொறுத்தவரை என்னன்னா, பர்ஃபார்மிங் யார் நல்லா பண்றாங்க, யார் நான் பர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு, அப்புறம் கான்ட்ரவர்சி இருக்கா இல்லையா, மக்கள் கிட்ட அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பாக்குறாங்களா இல்லையான்றது இந்த அமைச்சரவை. ஏன்னா இப்போ வரக்கூடிய ஒரு ஒரு செவி வழி வர செய்திகள், அதாவது அது எந்த அளவுக்கு கரெக்ட்னு தெரியல. பட் இருக்கக்கூடிய அந்த தகவலை வைத்து பார்க்கும்போது அன்கன்ஃபார்ம், நம்ம அதை வைத்து பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்கணும்னா, கிட்டத்தட்ட இப்போ ராணிப்பேட்டை காந்தி அவர்கள், மெய்யநாதன் அவர்கள், அதே மாதிரி மனோ தங்கராஜ் அவர்கள், அவங்க எல்லாம் ஒரு முக்கிய அமைச்சர் பொறுப்புல பெரிய அளவுல இல்லைன்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஒரு சிறிய சேஞ்சஸா தான் இருக்கும். ஒருவேளை இபியில சேஞ்ச் நடக்குது, பிடபிள்யூடியில சேஞ்ச் நடக்குது, இல்ல ஐயா துரைமுருகன் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கனிம வளம் அதுல எதனா மாற்றங்கள் இருக்கு, இல்ல ஒருவேளை அந்த டாப் பர்ஃபார்மிங் மினிஸ்டர் சொல்லுவாங்க, எல்ஏ மினிஸ்டர், சுகாதாரத்துறை அமைச்சர், அந்த மாதிரி எதனா பதவிகள் எதனா மாற்றங்கள் இருந்ததுன்னா தென் அது ஒரு பெரிய சேஞ்ச். இல்ல இந்த 3 பேர் புதுசா வராங்க அப்படின் போது அதே மாதிரி புதுசா வாய்ப்பு யார் யாருக்கு கொடுக்க போறாங்கன்றது பார்க்கணும். ஒருவேளை ஆவடி நாசர் அவர்களுக்கு திருப்பியும் வாய்ப்பு கொடுக்குது அப்படின்னா ஆவடி நகராட்சியை சேர்ந்தவர்களும் திருவள்ளூர் பகுதியை சார்ந்தவர்களும் அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இல்ல திருவள்ளூர்ல வேற யாருன்னா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறாங்களா என்னன்றதை பார்க்கணும். சேலமும் கன்சிடரேஷன் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சேலத்தை பொறுத்தவரைக்கும் அது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோட ஒரு மாவட்டம். அப்ப அந்த மாவட்டத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடரா ஒருத்தர் உருவாக்க போறாங்களா அப்படின்ற மாதிரி இனி வரக்கூடிய நிகழ்வுகள் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த மாற்றத்தில் புதியவர்களுக்கான வாய்ப்பு அப்படின்னு எதை நீங்கள் பார்க்குறீங்க? இந்த பிரதிநிதித்துவம், மாவட்ட அளவிலான பிரதிநிதித்துவம் அப்படின்னு பார்க்குறீங்களா? குறிப்பாக டெல்டா மாவட்டத்துக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டப்போ தான் முதலமைச்சர் சொன்ன நானும் டெல்டாக்காரன் அப்படின்னு. அதே போல் திரு டிஆர்பி ராஜா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இப்போது எந்த மண்டலங்கள்லேருந்து புதிய அமைச்சர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திமுகவுக்கு ஒரு தர்ம சங்கடமான இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சைடில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அதை ஐயா திரு செந்தில் பாலாஜி அவர்களை வைத்து அவர்கள் ஓரளவுக்கு சரி செய்தார்கள். பட் ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஐயா செந்தில் பாலாஜி இன்னைக்கு ஜெயில இருக்கிறாங்க. அவர் இப்போ வெளியில ஆக்டிவா பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது கொங்கு மண்டலம் என்பது அவர்களுக்கு ஒரு பிரச்சனை. கொங்கு மண்டலத்துல அந்த பகுதியிலே ஒட்டி இருக்கக்கூடிய சேலத்துல கூட பாத்தீங்கன்னா கடந்த முறை நிறைய சட்டமன்ற தேர்தல்ல தோத்தாங்க. ஸோ அந்த ஜோன் அவங்க ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு அவங்களுக்கு தேவைப்படுகிறது ஒண்ணு. இரண்டாவது பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி டெல்டாவை பொறுத்தவரைக்கும் டிஆர்பி ராஜா இன்னைக்கு இருக்கிறாரு. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பூர்வீகமா அதுனா கூட பட் அங்க இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு தேவைப்படுகிறது. குறிப்பா நாகப்பட்டினம், அதே மாதிரி அந்த ஒட்டி இருக்கக்கூடிய அந்த புதுக்கோட்டை பகுதி அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கட்சி இன்னும் கொஞ்சம் நீரோட்டம் தேவைப்படுது அப்படின்றது திமுகவினர்கிட்ட இருக்கிற ஒரு பேசுபொருள். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்னியாகுமரி சைட்ல, அந்த சைட்ல பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகளை விட தேசிய கட்சிகள் அங்க கொஞ்சம் கோல் வச்சு இருக்குது. குறிப்பா சொன்னா உங்களுக்கு கன்னியாகுமரியில பிஜேபியும் காங்கிரஸுமே கொஞ்சம் ஒரு கணிசமான வாக்குகள் வைத்திருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல திமுக இன்னும் அங்க ஒரு பிரதான கட்சியாக ஃபுல்லா கம்ப்ளீட்டா, அதாவது திராவிட கட்சிகள் எப்படி மற்ற இடத்துல எல்லாம் ஒண்ணும் இல்லையோ அந்த மாதிரி. அதனால இந்த ஜோன்ஸ்ல அவங்களை போக்கஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு என்னோட தனிப்பட்ட கருத்து. சென்னையை பொறுத்தவரைலாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சென்னை ஜோன், நார்த் ஜோன், அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புத்தூர், செங்கல்பட்டு, இந்த ஜோன் அப்படியே விழுப்புரம் வரலாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த ஜோன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மேபி இந்த ஜோன்ல இருக்கக்கூடிய அமைச்சர்களோ இல்ல இந்த ஜோன்ல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பெருசா வாய்ப்பு இருக்குமான்றது தெரியல. அதே மாதிரி அவங்களுக்கு தலித் பாலிடிக்ஸை பற்றி பேசுகிறார்கள். ஆனா பட்டியலின மக்களுக்கு ஒரு முக்கிய அமைச்சரவையோ ஒரு முக்கிய பொறுப்பு, அதாவது உதாரணத்துக்கு ஒரு உங்களுக்கு என்ன சொல்றது, பிடபிள்யூடி, இவி, எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன், பினான்ஸ், இந்த மாதிரி பெரிய பொறுப்புகள், இல்ல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி பெரிய பொறுப்புகள் பாத்தீங்கன்னா
பட்டியலின மாவட்ட செயலர்கள், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருக்குமே கொடுத்தது கிடையாது. ஒருவேளை அதுல எதனா அட்ரஸ் பண்றாங்களான்றது பார்க்கணும். அதே மாதிரி திமுக பொறுத்தவரை பெண் அமைச்சர் அப்படின்னு ஒரு நல்ல சிறப்பான ஒரு பெயர் வந்து இதுவரையிலும் யாரும் பெரிதாக எடுக்கவில்லை. அதாவது ஆண் அமைச்சர்களுக்கு நிகராக பெண்கள் வந்து யாரும் இன்னும் சோபிக்கல அப்படின்றது அதுவும் ஒரு தரவீங்க. நன்றி திரு கோட்டீஸ்வரன். இந்த அமைச்சரவை மாற்றம் வெறும் துறைகள் மாற்றமா இருக்க போதா, புதியவர்கள் அவர்கள் எந்த மண்டலத்திலிருந்து வரப்போறாங்க, இது சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக நிறைய கேள்விகள் இருக்குது. உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி.